கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு மறுபடியுமாக நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பிறகு அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால வனாந்திரத்துல 40 வருஷம் சுற்றி திரிந்த பிறகு, அந்த கீழ்ப்படியாத சந்ததி அத்தனை பேரும் மரித்து போன பிறகு, அவருடைய சந்ததியார் அங்கே யோர்தானை கடந்து அங்கே கானானுக்குள்ளே நுழையும்போது, அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியமா இது இருக்கிறத பார்க்கிறோம். இங்கே ஒரு புது சந்ததி, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், அந்த கானானுக்குள்ள ஒரு புது தொடக்கத்தை தேவன் அவர்களுக்கு அங்கே கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட மறுபடியுமாக இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறது என்ன அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ சீசன், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நமக்காக தேவன் தொடங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுல நம்ம பார்க்கிறோம், நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். தேவன் இன்றைக்கு நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய என்னென்ன அடிமைத்தனத்துக்குள்ள, என்ன பிரச்சனைகள்ல, என்ன போராட்டங்களுக்குள்ள நெடுங்காலமா உங்கள அந்த காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையில அங்கே எகிப்தின் மூலமாய் அவர்களுக்கு வந்த நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றையும் தேவன் அங்கே புரட்டி போடுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க யோசுவா கிட்ட தேவன் சொல்றாரு, இந்த சந்ததிகள் அனைவரையும் நீ என்ன செய், விருத்த சேதனம் பண்ண சொல்லி சொல்றாரு. காரணம் என்னன்னா, அங்கே இஸ்ரவேல் மக்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. வழியில பிறந்த இந்த 40 வருஷம் பிறந்த பிள்ளைகள் யாரும் விருத்த சேதனம் பண்ணப்படல. அப்போ ஒரு மறுபடியுமாய் அந்த உடன்படிக்கைய அவர் என்ன செய்றாரு? எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. மறுபடியும் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக அந்த சந்ததிகள் அனைவருக்கும் அங்கே யோசுவா ஒரு விருத்த சேதனம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த விருத்த சேதனம் செய்து அவங்க புறப்படும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். இனி உங்களை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. யாரும் அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த காரியத்தை தேவன் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இந்த கில்கால் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய கிருபையையும் அவருடைய அவர் நமக்காக வைத்திருக்கிற புதிய துவக்கத்தையும் அந்த கில்கால் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. இது பழைய உடன்படிக்கையில அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருடைய அடிமைத்தனம், அவருடைய தோல்வியின் வாழ்க்கை, அவருடைய முரட்டாட்டங்கள், இது எல்லாம் இப்பொழுது மறுபடியுமாய் அவங்க எஸ்டாப்ளிஷ்மென்ட் நடக்க, அந்த உடன்படிக்கைய திரும்ப உறுதிப்படுத்தும்போது, அங்க கில்கால் அப்படிங்கிற ஸ்தலம் அவங்களுக்கு ஒரு புது துவக்கத்தை துவங்குகிற இடமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே அவர்கள் சரீர பிரகாரமாக அந்த விருத்த சேதனம் செய்யப்படுது. அந்த அந்த லிட்ரலா, பிசிக்கலா அவங்க ஒரு புது லேண்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறத குறிச்சு பார்க்கிறோம். இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ இதே காரியங்கள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வெட்கம், நமக்கு மேல இருந்த குற்ற உணர்வுகள், நமக்கு மேல இருந்த ஆக்கினை தீர்ப்பு, நமக்கு பாவத்தின் அடிமைத்தனம், இதை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம் மீது இல்லாதபடிக்கு அவர் புரட்டி போட்டிருக்கிறார். இது அனைத்தும் நம்ம மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள, மறுபடியும் பிறந்தவர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்க எல்லாரும் இந்த அடிமைத்தனத்தை
அவர் புரட்டி போட்டு ஒரு புது சந்ததியாக நம்மை உருவாக்கி, அவருடைய சந்ததியாக நம்மை உருவாக்கி, அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி, இன்றைக்கு அந்த கானானுடைய வாழ்க்கையை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்காக இந்த அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:6 நம்ம பார்க்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமா நம்முடைய பாவ சரீரம் எல்லாம் புரட்டி போடப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். கொலோசையர் 2:11 பார்க்கிறோம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால அங்க பிசிக்கலா விருத்த சேதனம் பண்றாங்க. இங்க கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நம்ம இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கு? விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. எபிரெயர் 8:10 அதனாலதான் பார்க்கிறோம். அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. கிறிஸ்து இதை எல்லாத்தையும் உங்களுக்காக புரட்டி போட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் சத்தியம். ஒருவேளை பாவ மனசாட்சி, குற்ற மனசாட்சி, ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஐயோ! இப்படி செஞ்சனே, அப்படி செஞ்சனே, இதனால எனக்கு இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தேவன் அதை எல்லாவற்றையும் உங்களுக்காக ஏற்கனவே புரட்டி போட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கை இன்றிலிருந்து ஒரு புது தொடக்கத்திற்கு வந்ததை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஏற்கனவே அந்த வாழ்க்கையை தான் அவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அறியாம இருந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு அவர் உங்களுக்கான ஒரு புது துவக்கம், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைய நீங்க அதுல நிச்சயமாய் நீங்கள் கண்டு கொள்வீர்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த இருதயத்துல அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களில் எழுதுகிறாராம். அப்ப யோசுவா 5:9 கிறிஸ்து செய்து முடித்த அந்த செயலுக்கு அது ஒரு நிழலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இன்றைக்கு பூரணமாக நம்முடைய பாவங்கள், குற்ற மனசாட்சிகள், ஆவிக்குரிய அடிமைத்தனம் எல்லாவற்றையும் புரட்டி போட்டு இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கானானின் வாழ்க்கைக்குள்ள நம்ம எல்லாரும் நுழைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிச்சயம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இன்றைக்கு நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம்னா, இனி ஒரு காலம் சத்துரு நம்மை தொட முடியாத இடத்துல தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பரிபூரணமான உம்முடைய அன்பு எங்கள் மேல இருக்கிறபடியினால, அப்பா எங்களுக்கு ஒரு புது துவக்கத்தை இன்றைக்கு நீர் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் அவங்கள அடிமைப்படுத்தி வைத்திருந்த எந்த காரியங்களா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீர் புரட்டி போடுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ எங்களுக்கு எதிராய் இருந்த அத்தனை அடிமைத்தனங்களையும் நீர் புரட்டி போட்டு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பாவை ஒரு நியூ பிகினிங், நியூ சீசனை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.